கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீயா நானா மாதிரி ஒரு டிபேட் ஷோ பண்ணோம்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா மக்களே. ஆனா நாங்க நம்பணும், நடத்தியும் காமிச்சோம். ஆக்சுவலா எங்களாலே நம்ப முடியல, நாங்க தான் பண்ணி முடிச்சோமான்னு சொல்லிட்டு. சோ என்ன கதைன்னு கேட்டீங்களா நண்பர்களே, இந்த வருஷம் எங்களோட செமஸ்டருக்கு டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு பிராக்டிகலா நாங்க டிபேட் ஷோ எடுத்து சப்மிட் பண்ணணும். சோ பண்றதுதான் பண்றோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி இந்த டிபேட் ஷோவை நாங்க ரெடி பண்ணிருந்தோம். சோ டிபேட்டோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கமும், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணாம கெரியரை டெவலப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு கோரான ஒரே ஒரு விஷயம் செட் தான். ஸோ செட் டிபார்ட்மெண்ட், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், லைட்டிங் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியான டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துட்டாங்க எங்க சார். இந்த டிபேட் ஷோவோட முக்கியமான விஷயமே செட்டு தான். ஸோ அந்த செட்டை டிசைன் பண்ணி கொடுத்து ஆர்ட் டைரக்டரா வேலை பார்த்தது வந்து எங்க கிளாஸ்ல ஒரு பையன். இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமும் கூட. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பெர் ஹெட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணி ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து எண்டு வரையும் மொத்தமாவே சேர்த்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருந்தோம் அந்த ப்ராஜெக்ட். ஆக்சுவலா செட்டு போறதுக்கு வெறும் 3 நாள் மட்டும் தான் டைம் இருந்துச்சு. அவ்வளோதான் எங்களுக்கு வந்து அந்த இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 நாள்லயுமே அப்படி இப்படி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ற ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் செட் ஒர்க்கே முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கேமரா பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க சோர்சஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் நடந்த ஒரு சின்ன இஷ்யூனால நான் ஹோஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் பக்கத்தில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க, இவன் தான் வந்து இந்த டிபேட் ஷோவோட டேரக்டர். என்னை அந்த அளவுக்கு மைண்ட் வாஷ் பண்ணி கடைசியில் என்னையே பண்ண வச்சிட்டேன். எனக்கு டைரக்ஷன் பண்ணணும் தான் ஆசை, பட் கடைசி நேரத்தில் சிச்சுவேஷன் மோசமா இருந்ததுனால நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா டைரக்ஷன் டீம்ல தான் இருந்தேன். ஸோ அதனால ஸ்கிரிப்ட் என்னென்ன எழுதணுங்கிற ஐடியாஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரி பேசணும்னு லாஸ்ட் டைம்ல சொன்னனால கொஞ்சம் பதட்டப்படாம ஜாலியாக தான் இருந்தேன். பட் இருந்தாலும் பயம் கொஞ்சம் இருந்துச்சு, அது வேற மேட்ரு. அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நண்பர்களே. அந்த கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, ஃப்ரெண்ட் ஸ்ரீமேஸ்லாம் வந்து நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கடைசி நேரத்தில். ஸோ எல்லாரோட நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஒரு ஃப்ளோல இறங்கியாச்சு நண்பர்களே. அப்படி ஷோ ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் மக்களுக்கு திணற இந்த சைடு இருந்து 4 பேர் கத்துறாங்க, அந்த சைடு இருந்து 4 பேர் கத்துறாங்க. நடுவில் இருந்துகிட்டு புதுசா வந்து எனக்கு தலையே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. சீஃப் கெஸ்ட் சாருக்கு நன்றியை சொல்லிட்டு அப்படியே ஷோ முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டிபேட் இதை சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நான் நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ டிபேட் முடிஞ்சு கிளம்பும்போது எல்லாத்துக்குமே அவ்வளவு ஒரு திருப்தி, பெரிய விஷயம் சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா இந்த டிபேட் ஷோக்கு என்னோட பங்கு கம்மி தான், பட் என்ன விட அதிகமா உழைச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க. ஸோ டிபேட் முடிஞ்சோட எங்க டேரக்டர் சார் நன்றி சொல்ல வேண்டிய எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இருந்தாப்ல. நன்றி சொல்றான் சொல்லிட்டே இருக்கான். 5 மணி நேரம் நின்னது எனக்கு பெண்டு கலந்து போச்சு, என்னால நிக்க முடியல. சட்டு புட்டுன்னு கோட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்து கவுந்துட்டேன் நண்பர்களே. ஆக்சுவலா இந்த ஒரு இன்சிடென்ட்ல நான் என்ன கத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா ஒத்துமையா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணோம்னா கரெக்டா அதை சக்சஸிவா பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் நண்பர்களே. ஸோ அவ்வளவுதான் அந்த vlog. டாடா, பாய் பாய்.